பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரிடா அவ. ஆமா கோயில் எல்லாம் சொன்னப்ப சக்தி 16ஆக நின்றவள் அவ. சரி அம்மா வேதம் மறைனாலும் போது கலையாவும் இலக்கியம் ஜெகதீஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி அம்மா விளங்கும் ஜெகதீஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி உன்னை வேண்டி நான் தொழுதேன் வேண்டும் வரம் தந்து பரமேஸ்வரி என் அம்மா தார ஜெகதீஸ்வரி பால் குடுத்துட்டா
என் பிள்ளைக்கு சோறு போட்டு ஓடியாரா மாமனார் நம்ம ஒரு குழந்தையா ஐயோ உடம்புல பட்டுங்கிறாரு ஓஹோ மாட்டுப்பால் அடுப்பு நாளைக்கு ஊத்தி கொடுத்துட்டு என் புள்ள ஸ்கூலுக்கு போறான் பள்ளிக்கூடத்துக்கு அவனு சூத்த போட்டு சூத்த போடல சோத்த போட்டு அனுப்பிட்டு வரேன் ஓஹோ ஆம்பளை வந்துடுறேன் ஐயா தோழி வாயம்மா வணக்கம்மா என் பேர் கோயில் இல்ல என் பேர் எம்மா வெச்சி எம்மா நீட்டு எம்மா ஆகலாம் எம்மா ஆயம் எம்மா சோடு பேரு உன்னுடைய பேரு இம்மானிட்டு இருக்கட்டும். புதுமையான பேரு பேரு மாதிரி பெருசா இருக்கட்டும். சாமி பேரு வச்ச பேரு. ஓஹோ சாமி பேரு. காவேரி ஆறு போல அகலமா இருக்கட்டும். உன் பேர் எதுவா இருந்தா என்ன இருக்கட்டும். நீ ஒரு வாட்டி கூப்பிட்டு பாரு என்ன பேரா இருக்குன்னு. அடே மல்லிகா. மல்லிகான்னு கூப்பிடாதம்மா. மல்லிகான்னு போட்டா ரோட்டான உட்காந்து மைனர் பசங்க பூரா வாடி போலாம் கொல்லிகான்னு வானுங்க. அது கிடையாது என் பேரு. அடே கமலா. கமலா எங்க போய் விமலா பண்றாளான்னு அது கிடையாது என் பேரு. அடே ருத்ரா. ருத்ரா நீனாக்கா போய் எங்க சுத்ராளான்னு அது கிடையாது என் பேரு. அடே சாதி. அவருக்கு எங்க அடிக்குதோ வேதின்னு அது கிடையாது என் பேரு. அதுவும் இல்லையா உன் பேரு? உட்காந்துக்கிற மைனருக்கு பூரா வாடி ஏரிக்கான்னு வானுங்க அது கிடையாது என் பேரு. அதுவும் இல்லையா உன் பேரு? அடே குஸ்பு குஸ்புன்னு சொன்னா எவனை போட்டு உசுப்புறாள பண்ணுவாங்க அது கிடையாது. பேசுற லோல் பாருங்க. என் பேர் நானே சொல்லிடுறேன். எங்க அப்பனுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு சுத்தமா 3 மாசம் புள்ள இல்லாத இருந்துச்சு. 3 மாசம் 3 மாசத்துல உங்க புள்ள கொடுக்கணும். 3 மாசத்துல உங்க புள்ள பார்த்தா கம்மியாட்டி 3 மாசத்துல 90 நாள் ஆயி போச்சு. 4 கணக்கு போகுது. 90 நாள் எங்க அம்மாவுக்கு புள்ள இல்லைன்னு எங்க அப்பனும் எங்க அம்மாவும் திருவண்ணாமலைக்கு போனாங்க. எது புள்ள வாங்குவா? அட கம்மியாட்டி மலை சுத்தி மலையை சுத்திட்டு வந்து அண்ணாமலையார் கோயில்ல போய் நின்னுக்கிட்டு அண்ணாமலையாரு அண்ணாமலையாரு கெடா சூத்திர ஒரு புள்ள பொறுத்தா ஒரு புள்ள பிறந்தா உன் பேர என் புள்ளிக்கு வைக்கிறது பிரார்த்தனை 10 மாசம் தெரிஞ்சு பொத்துன்னு நான் பிறந்துட்டேன். அதனால எனக்கு சாமி பேர் வச்சிட்டேன். என்ன பேரு? என் பேரை சொல்லுவேன். இங்க கீரை தக்காளிங்களா ஆதார கால அவங்க பேர் எடுத்துட்டு என் பேரை வச்சிருவாங்க. அழகான பேரு. ஆமா அது சரி. முன்னுக்கு தலைவாரி. சரி அப்படி பேர் மாத்திடுவாங்கன்ற. ஆமா அப்ப என்ன பண்ணான்ற? கட்டுதா பேர் வெளிய போவாது. இந்த கோட்டை தாண்டி வெளிய போகுமா? எல்ல கோட்டை நான் சொல்றது எல்ல கோட்டை தாண்டி வெளிய போவாதா? ஆமா சொல்றேன் கேட்டுக்கோ. என் பேர் வந்து ஏலகால் மேல போய் என் பேரு அகாண்ட காவேரி. பையா எந்த காவேரி? ஒரு டாரஸே போக முடியும் உள்ள. என் பேரு அகாண்ட காவேரி. உன் பேரு அகாண்ட காவேரி? ஆமா. உங்க வீட்டுக்காரன் பேரு என்ன? என் வீட்டுக்காரன் மன்ன பேரை கேக்குறியா? மன்ன பேரு. அவர் பேரு வந்து கெஜகோல் பாண்டியா. ஆமா. உங்க மாமனார் பேரு? எங்க மாமனார் பேரு கொண்டால வெடிப்பேன். உங்க மாமியார் பேரு? எங்க மாமியார் பேரு மதுவெடிப்பாங்க. உங்க மூத்தார் பேரு? அவன் பேரு இட்டடி வீரன். உங்க மூத்த கோயிலர் பேரு? அவன் பேரு புடிமண்ண. ஆமா. உங்க வேதம் சாஸ்திரம் 18 புராணம் 64 கலைகாரம் தத்துவம் எல்லாம் ஆமா கற்றனங்க மாதா கீதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 புறமும் 4 வர்ணத்தாக இருக்கிறது. இச்சபையில் திருச்சபையில் இந்த சாலைய கிராமத்தில் நான் வந்தேன். யார் என்ற விளக்கம்? யாரு உன் பேரு கூடு. முதல்ல இந்த ஊர்ல இருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் நாட்டாண்மைக்காரர்கள் மிராஸ்தாரர்கள் ஊர் இளைஞர்கள் சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் கோடி வணக்கம். அது மட்டுமல்லாது இந்த சாய கிராமத்திலே தொடர்ந்து மணிநாடகத்தை எவ்வளவு சிரமப்பட்டாவது நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கத்திக் கொண்டிருக்கிற நாடக நண்பர்களுக்கும் ஒரு கோடி வணக்கம். அது மட்டுமல்லாது இங்கே இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக நாக்கர் செட்டு அமைத்துக் கொண்டு மேல மிருதங்க சொல்லக்கூடிய அத்தனை இசை வாத்தியங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விளக்கம் நாங்க விளக்கமா சொல்லுவோம். கந்த மலரணையோ
இப்போ தெரியாதா? தெரியும். நாங்க நாடு எது உங்க வீட்டுக்கார பேரு என்ன விளக்கத்தை சொல்லியாமா தெரியும். நாங்க நாடு எந்த நாடு உங்க வீட்டுக்கார பேர் என்ன, இல்ல உங்க புட்டு பேர் என்ன, இல்ல உங்க கணவன் பேர் என்ன, இல்ல உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? எப்படி என்றால் சமுத்திரத்தின் மத்தியில் ஆமா லட்சத்துக்கு லட்சம் யோசனை அகலமும் விசா நீளமும் விசாலம் உள்ள மிக சிறந்த நாட்டை ஆட்சியில் வந்தவன் தான் ஆமா மைலாசுரன். ஆமா அப்படிப்பட்ட மைலாசுரனுக்கு தேவியாக விளங்கக்கூடிய மாயாமோகினி. ஆமா அப்படிப்பட்ட இருவருக்கும் இரண்டு வீர சிங்கங்கள் பிறந்தது. ஆமாங்க ஆமா. அப்படி முதல் சிங்கத்தின் பேரும் வாதாபிசுரன், இரண்டாம் சிங்கத்தின் பேரும் யமராபிசுரன். அப்படிப்பட்ட இருவரும் தன்னுடைய 12 வயதிலேயே பெருமாள் குறித்து தவம் செய்து மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை பெற்றார்கள். ஆமா. அது மட்டுமல்லாது தன்னுடைய 16 வயதிலேயே காமவல்லி ஆகிய என்னை வாதாபிசுரனுக்கும் என் தங்கியாகிய மலைக்கவல்லி இரண்டாபிசுரனுக்கும் மணமுடித்து வைத்தார்கள். தந்தையாகிய விஸ்வகர்மா. ஆமா. அப்படி இருக்கையில் 16 வயதிலே சிவனை குறித்து யாகம் செய்து யாராலும் அழிக்க முடியாத சாக வரத்தை பெற்று இன்று வரைக்கும் மிகவும் சீர சிறப்பு ஆண்டு வராரு. வாதாபிசுரனுடைய மனைவியாகிய என் பெயரோ காமவல்லி. காமவல்லி 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 தெரியும். காமவல்லி என் பேரு பாம்புவல்லி. பாம்புவல்லி அதேடா பாம்புவல்லி. பாம்பு பேரு உள்ளாடு நிமிஷத்துக்கு ஒரு பேராடி. குட்டிச்சாரங்கள் நாவே குட்டிச்சாரங்கள் நாவே நான் வருகின்ற போது என் மார்பிலே அணியப்பட்ட மாலைகளும் ஆடை ஆபரணங்களும் ஆரண மாலைகளும் முத்து சடங்களும் எப்படி மின்னுகின்றது பார்த்தாய்? எல்லாம் மூணு அடியே தோழி சொல்லுகின்ற வார்த்தை குற்றமாக இருக்கிறது. தந்தைக்கோள்
அம்மாவு காலில் அணியப்பட்டு ஆ. தண்டை சொல்லக்கூடிய ஆ. கொலுசும் கொலுசும். எப்படி ஜொலிக்கிறது பார்த்தாயா? கலகுதுமா, கலகல, அது மட்டும் அல்லாது ஆ. நான் வருகின்ற போது ஆ. என் நெற்றியை அணியப்பட்ட திலகம் சொல்லக்கூடிய ஆ. பொட்டானது ஆ. எப்படி மின்னுகிறது அப்படியே பார்த்தாயா? மூன்றாம் தடவை சந்திரனை போல அழகா இருக்குதுமா. ஆமா ஆ. அந்த பொட்டுக்கு ஒரு விளக்கம் இருக்கு ஆமா தெரியுமா? ஆமா ஐயப்பா. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்ச சொல்லுங்க. நான் பொட்டு வச்சுட்டேன். நான் தான் ஸ்டிக்கர் ஓட்டுறேன். எனக்கு போட்டு வச்சா எனக்கு தெரியும். நான் தான் ஸ்டிக்கர் ஓட்டுறேன். அதான் பேப்பர் ஓட்டுறேன். அம்மா அகண்ட காவேரி ஆ. ரொம்ப அகலமா அகண்ட காவேரி ஒரு நாலு தாரத்தை உள்ளாங்க. அவ்வளவு பெரிய நீளமான பேர் வச்சிய அழகான பொட்டுக்கு விளக்கம் தெரியலையா? தெரிஞ்சா ஆ. பெண்களாகிய அத்தனை பேரும் நெற்றியை திலகத்தை இடுகிறார்கள். ஆமா அது எப்படி என்றால் எப்படிமா? இரண்டு விதமான திலகத்தை அணிவார்கள். ஆஹா. திருமணமான மங்கையர்கள் அந்த திலகம் சொல்லக்கூடிய குங்குமத்தை அடி நெற்றியிலே அணிந்து அதற்கு மேலே விபூதி சொல்லக்கூடிய திருநிலை அணிவது வழக்கம். ஆமா. அது மட்டுமல்லாது மாங்கல்யம் முடித்த பெண்கள் தன்னுடைய நெற்றியிலே நடுவாக வகுடெடுத்து அந்த வகுடிலே ஒரு பொட்டிட்டு தாலிக்கும் பொட்டிட்டு மகிழ்வார்கள். ஆமா. இது அத்தனை எதற்கென்றால் நடு வகுடெடுத்து வாருகின்ற போது இவர் திருமணமான பெண் என்று எதிரே வருகின்ற ஆடவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் தாலி தொட்டு தாலி கட்டிய கணவன் எப்போதும் சிறசிறப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாங்கல்யம் கட்டிய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மாங்கல்யத்தை பொட்டி விடுவார்கள். இதுதான் நம் தமிழ்குல பரம்பரை மரபு சொல்லக்கூடிய. அப்படி மேலே விபூதியும் கீழே குங்குமத்தையும் விடுகின்ற போது அவருடைய அடக்கம் என்னவென்றால் ஆணுக்கு பெண் அடிமை என்ற அர்த்தம் கிடையாது. வீட்டுக்குள்ளே கணவனும் மனைவியும் ஒன்றாக விட்டு கொடுத்து வாழ்க்கை நடத்துகிறார்கள். எப்போதும் கணவன் சொல் மாறாத பெண்ணாக இந்த குடும்ப பெண் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். ஏனென்றால் குடும்பத்தை பொறுப்போடு காக்கின்றவர்கள் பெண்கள் மட்டுமே. நடத்த வேண்டும். அப்படி நடத்தவில்லை என்றால் அந்த குடும்பம் சிறுகட்டு விடும். இது எல்லாம் திலகம் சொல்லக்கூடிய பொட்டுக்குள்ளே அடக்கம். அது மட்டுமல்லாது கோபத்தில் சிறந்தவள் யார் என்றால் பெண் என்று சொல்வது சக்தியேதான். அந்த சக்தியானவள் கோபத்தின் உச்சத்தில் தன்னுடைய நெற்றிக் கண்ணை சிவனுக்கு கொடுத்தாள். அப்படி கொடுக்கின்ற போது அந்த இடத்திலே உண்ணாக இருந்தது. தம்பி, உலகத்துல நெற்றிக்கண் படைத்தவன் சிவன் சொல்லுவாங்க. ஆனால் முதலில் நெற்றிக்கண் படைத்தவன் சிவன் கிடையாது, சக்திதான். ஒரு பெண்ணுக்கு நெற்றிக்கண் இருந்தால் அவள் அகங்காரம் பிடித்தவளாக இருப்பாள் என்பதற்காக அவருடைய நெற்றிக்கண்ணை சிவனுக்கு பொறித்தாள். அப்படி எடுத்து பொருத்திய போது அங்கே தழும்பு ஏற்பட்டு விட்டது. அந்த தழும்பை மறைப்பதற்காகவே அவன் திலகம் விட்டாள். அந்த திலகம் தான் நாம் அணியக்கூடிய திலகம். குளிர்ச்சியை கொடுப்பதும் அதே சமயத்தில் பெண்களின் கோபத்தை அடக்குவதும் இந்த திலகம் தான். அதனால்தான் அந்த இரண்டு புருவத்துக்கு மத்தியில் திலகத்தை இடுவார்கள் என்பது நம்முடைய வழக்கு மரபு. தெரிகிறதா? மற்றவை வெகு நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கணவனை பார்க்க வேண்டும். அதற்காக என் தாதி ஆகிய தோழி அழைத்து வரும்.